Hi dears, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது a dissertation upon roasted pig. Dissertation அப்படின்னா ஆய்வு செஞ்சு கட்டுரை எழுதுறது, அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதுவாங்களே, ஸோ அதுதான் வந்து dissertation. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சார்லஸ் லாம்ப் எழுதியிருக்காரு. அவர் எப்போ பிறந்தார்னா 1775 வந்து பிறந்திருக்காரு. அவர் எப்போ இறந்திருக்காருனா 1834 வந்து இறந்திருக்காரு. அவருடைய எஸ்ஸேஸ் எல்லாமே வந்துட்டு எலியா அப்படிங்கிற பென் நேமில் தான் வந்துட்டு எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க், அவருடைய ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது. டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், இன்னொன்று எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. அனக்டோஸ் அப்படிங்கிறதுல இவர் தான் வந்துட்டு ட்ரேட்மார்க். எப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் சடனாக ஞாபகம் வந்து அதை பற்றி வந்துட்டு சொல்கிறது, ஒரு பர்சன் பற்றியோ ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியோ சொல்கிறதுல இவர் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். சார்லஸ் லாம்ப் வந்து செப்டம்பர் 1822 இந்த எஸ்ஸேவை, த டிசர்டேஷன் அப்பான் ரோஸ்டட் பிக் அப்படிங்கிற எஸ்ஸேவை வந்து லண்டன் மேகசினில் எலியா அப்படிங்கிற பென் நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம மிஷினரியாக அந்த மாதிரிலாம் வந்து நடக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில மொமெண்ட் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து தற்செயலாக அப்படி நடந்திருக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஃபுட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்துட்டு ஒரு தற்செயலாக கூட வந்துட்டு சில பேர் வந்து செஞ்சுருக்கலாம், அப்புறம் அது ஃபேமஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியிலையும் ரோஸ்டட் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக, ஒரு மாதிரி ஹியூமரஸாக தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதாவது இது கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிற 6th செஞ்சுரியை சேர்ந்த ஃபேமஸான சைனீஸ் சேஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த குக்ஸ் ஹாலிடே அப்படிங்கிறது எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ வந்து நம்ம குக்கிங் தெரியுது, குக்கிங் பண்ணி சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் முன்னாடியெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிடைக்கிற ஃபுட்டை அப்படியே வந்துட்டு டேரெக்டாக அப்படியே ராவாக வந்துட்டு எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த குக்கிங் பற்றியோ குக் பண்ணியோலாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை தான் வந்துட்டு குக்ஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூசியஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன். அதாவது இந்த ஒரு கான்செப்டை தான் வந்துட்டு சார்லஸ் லாம்ப் வந்து எடுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் அப்படியே என்ன ஆகுதுன்னா, போபோ வந்து ஃபயரில் வந்து விளையாடிட்டு இருக்கான். அதாவது விளையாட்டுத்தனமாக அவன் என்ன பண்ணிடுறான், அந்த ஃபயர் வந்துட்டு அவங்களுடைய காட்டேஜில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பரவிடுது. அங்கே 9 பிக்ஸ் வந்து இருக்குது அந்த காட்டேஜில். அது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுது அந்த ஃபயரில். அதுக்கப்புறம் போபோவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அதாவது அவங்களுக்கு காட்டேஜ் போனதை பற்றி கூட அவனுக்கு பெருசாக கவலை இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து சேர்ந்தாங்கன்னா புதுசாக ஒரு காட்டேஜை கூட வந்து அவங்களால உருவாக்க முடியும். ஆனால் அவன் வந்து பயப்படுறதே வந்து இந்த 9 பிக்ஸ் வந்துட்டு இப்படி எரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தினால தான் அவன் ரொம்ப பயப்படுறதே. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்கோடைய அந்த ரோஸ்டான பிக்கோடைய ஸ்மெல் வந்து அவனை இழுக்குது. அதுக்கப்புறம் அவன் போய் பார்க்கும்போது அந்த பிக் வந்து அவனே அறியாமல் அவன் கையை வந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த பிக் மேலே வந்து வச்சிட்றான். வச்சோடனே அந்த பயங்கர சூடு தாங்க முடியாமல் அது என்ன ஆயிடுனா வாயில் வச்சிட்றான். நம்ம சூடாக இருந்தால் வாயில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அவன் வாயில் வந்துட்டு வச்சிட்றான். வச்சுட்டு அதோடைய துகள்கள் வந்துட்டு அவனுடைய நாக்கில் வந்து பட்டுட்டு அது ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு அதை டேஸ்ட் வந்து பண்ணிட்டான். அப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பிக்குடைய டேஸ்ட், அதாவது இந்த ரோஸ்டான பிக்குடைய டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா திருப்பி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றான், இப்படி 2 கையிலையும் மாறி மாறி சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து பார்த்து இவ்வளோ பன்னிகள் வந்துட்டு எரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அவனை வந்து ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு, மாதிரியே அடிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இவன் அசையாமல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு என்ன இவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒரே ஒரு டைம் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொண்டு வந்து அந்த பிக் மேலே வச்சிடறான். அவரும் என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி சூடு தாங்க முடியாமல் அவர் கையை வந்து வாயில் வச்சிடுறாரு. அப்படி அவரும் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சரி ஓகே இது நமக்குள்ளேயே வச்சுப்போம், யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிக் சாப்பிடணும், ரோஸ்டட் பிக் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் அவங்களோட குடிசையை வந்து, அதாவது அவங்க காட்டேஜை வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிடுவாங்க 2 பேரும். இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு சீக்ரெட் இஸ் ரிவைல்டு. ஒரு நாள் வந்துட்டு அந்த சீக்ரெட் இவ்வளோ தான் நம்ம முடி மறைச்சா கூட ஒரு நாள் வெளியே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் டவுட் வந்துருச்சு இவங்க 2 பேர் மேலேயும். அதனால என்ன பண்ணுறாங்க,
பண்ணுறாங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் கூட்டி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா ஊரில், அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, இவங்க 2 பேரும் ஏதோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி குடிசையை கொளுத்தி விட்டுறாங்க, பிக்ஸ்லாம் வந்துட்டு கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையா அப்படிலாம் வந்து கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹோட்டிக் வந்து ஆமாம் உண்மை தான், நீங்கள் ஒரே ஒரு டைம் அந்த பிக்கு மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபயரான பிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஜட்ஜஸ் சாப்பிட்டு அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா அவரும் இதே மாதிரி வந்துட்டு கொளுத்தி விட்டு இதே மாதிரி வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஹோல் டவுனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிக் எப்பப்பெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் அவங்க ஃபுல்லாக அந்த காட்டேஜை கொளுத்தி விட்டுட்டு அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்துச்சு. த டேஸ்ட் ஆஃப் ரோஸ்டட் பிக். லேம்புமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பிக்குடைய ஸ்கின் வந்து கிராக் ஆகிறதையும் அதோட ஃபேட் வந்து நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு, இப்போ சீஸ்லாம் உருகும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபேட் வந்து சாப்பிட்ற பதத்துக்கு வரும்போது அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்வைன் அப்படிங்கிறது வந்து பிக்குடைய இன்னொரு நேம் தான் ஸ்வைன். பிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸான அனிமல். இப்போ கவ் கோட் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிக்குமே வந்து சாப்பிட்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, ஒரு ஹியூமரஸாக சொல்கிறாரு. ஸோ லேம்புடைய லைஃப்பில் சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆண்ட் வீட்டுக்கு வந்து அவர் போகும்போது ஒரு எண்ட் ஆஃப் த ஹாலிடே தான் லீவு முடிஞ்சு திருப்பி ஸ்கூல் போகும்போது அவங்க ஆண்ட் வந்து அவங்களுக்காக ஒரு அழகான ப்ளம் கேக் வந்து செஞ்சு கொடுத்து விட்றாங்க. அது வந்து இப்போ ஆன் த வே டு ஸ்கூல், அதாவது ஸ்கூலுக்கு வந்துட்டு லண்டன் பிரிட்ஜை தாண்டி தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போகணும். அப்படி அந்த லண்டன் பிரிட்ஜை தாண்டி போகிற வழியில் வந்துட்டு பெக்கர் வந்துட்டு பெக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவர்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பைசாவும் இல்லை, எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஒரு கையில் இல்லை. ஸோ அதனால் அவர் கையில் இருந்தது ஒன்று அந்த ப்ளம் கேக் மட்டும்தான். அதனால் அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ளம் கேக்கை வந்து நம்ம கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் ப்ளம் கேக்கையும் அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்துட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு பெருசாக ஏதோ சாதித்த மாதிரி ஒரு அவார்ட் வாங்கின மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம கையில் இருந்த ஒரு ஃபுட்டை வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே, அதாவது பிரிட்ஜிலேருந்து அந்த எண்ட் ஆஃப் த பிரிட்ஜ்லேயே வந்துட்டு அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. அவர் பண்ண விஷயத்துக்கு வந்துட்டு அவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. அவருக்கு வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி சேரிட்டி நம்ம கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க ஆண்ட் வந்து அவங்களுக்காக ரொம்ப ஆசையாக செஞ்ச ஒரு ஃபுல் ப்ளம் கேக்கையே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பெக்கருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக இருக்கார். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிக்குடைய ஐஸ் வந்துட்டு அந்த உருகி அந்த ஃபயரில் விழுகிறதே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இப்போ நம்ம சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும், இல்லை மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் 65 சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவருக்கும் அதே மாதிரி பிக்னால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சு. ஆனாலுமே அவருக்கு வந்துட்டு அதை குக் பண்ணும்போது நம்மளுக்கே வந்து அது அந்த சிக்கன்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த கோழி என்ன நிலமையில் இருக்கும், இப்படியெல்லாம் வந்து அது பாடுபட்டிருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கு வந்து வருது. பட் ஆனால் அது சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு நம்ம கண் முன்னாடி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவருக்கு வருது. நெக்ஸ்ட் இவர் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு கேள்விப்படுறாராம். என்னென்னா வந்து பிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது, அதாவது கொல்றதுக்கு முன்னாடி அதை வந்து சவுக்கால் வந்துட்டு பயங்கரமாக அடிப்பாங்களாம். அது வந்து அடிக்கிறது வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயமாகவே வச்சுருக்கேன். லேம்ப் வந்து இந்த மாதிரியான பிக்ஸை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போலாம் வந்து அவர் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பழகிட்டார். ஆனால் அந்த ஒரு சைல்ட்ஹுட் டைமில் அவர் ஏன் அதை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார், நம்ம இந்த மாதிரி பெக்கருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஏன் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அவங்க ஆண்ட் வந்து அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு அவங்க ப்ளம் கேக்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து அவர் வந்து சாப்பிடாமல் அவர் அந்த பெக்கருக்கு வந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவர் வந்து எந்த ஒரு பொருள்னாலுமே எந்த ஒரு ஸ்நாக்னாலுமே வந்துட்டு அவர் ஷேர் பண்ணி சாப்பிடணும், அதில் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்தோம். செகண்ட் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணார், லண்டன் மேகசினில் போய் பப்ளிஷ் பண்ணதை பார்த்தோம். தேர்டு வந்துட்டு கன்ஃபஸஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்த்தோம். ஃபோர்த்து வந்துட்டு இந்த ஸ்டோரி, அதாவது ஸ்டோரியில் வந்து ஸ்டார்டிங்கில்
ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க மக்கள், அதிலிருந்து எப்படி இந்த போபோ அண்டு ஹோட்டிக் 2 பேருனால என்னென்னலாம் மாறிச்சு, எப்படிலாம் வந்துட்டு ரோஸ்டட் பிக்கை வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதோடு சேர்த்து லேம்புடைய குட்டி குட்டியான ஒரு மெமரிஸ், அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸையும் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க.